திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த மகானை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். வாருங்கள், நீங்களும் எங்களுடன் தரிசனம் செய்ய வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படியே அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய தரிசனம் பண்ணக்கூடிய அந்த முறை வரும் பொழுது திடீர்னு பார்த்தா இந்த மகானை காணோம். எங்கடா மகான் போனார், திடீர்னு எப்படி மாயமாக மறைஞ்சார் அப்படின்னு யாருக்குமே புரியலை. எல்லாரும் வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தரிசனம் பண்ண பிரத்யட்சமாக இந்த மகான் வெங்கடேஸ்வர சுவாமி என்ற மூல விக்கிரகத்துக்கு பின்னாலிருந்து இந்த மகான் வெளிப்பட்டு வெளியில் வந்தாராம் அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து அப்படிங்கிறத பார்த்து அந்த பக்தர்கள் திகைத்து போனார்கள். இந்த மகான் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறத உணர்ந்தார்கள். ஒருத்தருக்கு முதுகில் ராஜபிளவை அப்படிங்கிற ஒரு கொடூரமான கட்டி வந்திருக்கு. அதை ஆவாரை பூவோட சாற்றை போட்டு அதை பட்டு போட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு உபாயத்தையும் கூறியிருக்கார் அந்த அற்புதமான மகான். எப்பொழுதுமே தன்னிடம் பைரவ மூர்த்திகளை அப்படியே கூடையே வச்சுருப்பார். கயிறில் பிடிச்சி அந்த நாய்களுமே கூடையே இருக்கும். இந்த அற்புதமான மகான் வேறு யாரும் இல்லை. ஒரு சுரக்காயை நாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்தாலும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தித்திப்பாக இனிக்க வைக்கக்கூடிய அற்புதமான மகான் தான் ஸ்ரீ சுரக்காயலு சுவாமிகர் அப்படின்னு இருக்கக்கூடிய சுரக்காய் சித்தர் அப்படிங்கிற மகான். இந்த சுரக்காய் சித்தர் பார்த்தோம் அப்படின்னா நாராயண வனம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பிருந்தாவனம் அந்த சமாதி அமையப்பட்டுள்ளது. நாராயண வனம் எந்த இடம் இது அப்படின்னு பார்த்தோம்னால் பத்மாவதி தாயாரும் ஸ்ரீனிவாசரும் அற்புதமாக அந்த திருமணம் நடந்தேறிய அந்த அற்புதமான இடம்தான் நாராயணவனம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தை தாங்கி வெங்கடேஸ்வர சுவாமி இங்கே எல்லாருக்கும் அருள்கடாட்சம் செய்து கொண்டு வரார். இந்த இடம் ரொம்பவும் புண்ணிய க்ஷேத்திரம். பராசரேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற ரொம்பவும் புராதனமான ஒரு சிவாலயமும் இங்கே இருக்கிறது. இதிலிருந்து நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயும் காண முடியாத ஒரு அற்புதமான நரசிம்மமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்று கொண்டு அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய சிங்கிரிகோனா அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை பிரதேசத்தில் அமையப்பட்ட ஒரு கோவில் சிங்கிரிகோனா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த நரசிம்ம சுவாமியை நாம் தரிசித்தவுடன் எல்லா வித வாஞ்சைகளும் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். இந்த கோவில்கள் பற்றிலாம் எதற்கு சொன்னோம் அப்படின்னால் நாராயணவனம் அப்படிங்கிறது இடத்தை இந்த மகான் தேர்ந்தெடுத்தது எதற்காக அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்காக இதை பற்றியெல்லாம் நம்ம சொன்னோம். சுரக்காய் சுவாமிகள் கிட்டத்தட்ட 202 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். இது சித்தர்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பார்த்துருக்கோம் அப்பா பைத்தியம் சுவாமிகளுடைய அந்த போன் டேட்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுபோலவே நம்ம பார்த்துருக்கோம் திரைலிங்க சுவாமிகள் எவ்வளோ 280 ஆண்டுகள் வாழ்ந்தார். குழந்தையானந்தா சுவாமிகள் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதெல்லாம் இந்த மகான்களுக்கு நம்மளால் ஒரு வயசு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இது போல் இந்த மகான் காய்கல்ப மூலிகை எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ண காரணத்தினால் 202 ஆண்டுகள் வாழ்ந்தார் சுரக்காய் சித்தர் அப்படிங்கிற மகான். இந்த சுரக்காய் சித்தருக்கு தீட்சை வணங்கி ஆட்கொண்ட மகானோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனாநாதர் அப்படிங்கிற மகான். அந்த மகான் இவருக்கு இந்த தீட்சையெல்லாம் கொடுத்து இவருக்கு கமண்டல யதி அப்படிங்கிற திருநாமத்தையும் சூட்டியிருக்கார். சுரக்காய் சித்தர் எப்படி இருப்பார்? அவரோட தோற்றம் பார்த்தோம்னால் ஆஜானுபாகுவான தேகம், அப்படியே நல்ல உயர்ந்த தோள்கள். இந்த மகான் ரொம்பவும் நல்ல ஒரு ஆஜானுபான தேகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவரோட நெற்றி பார்த்தா ரொம்பவும் விரிந்திருக்கும். அந்த விரிந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான நெற்றியில் சில நேரத்தில் திருமண் இருக்கும், சில நேரத்தில் திருநீரும் இருக்கும். அவருக்கு என்ன தோன்றதோ அது போல் இருப்பார். சிவா விஷ்ணு பேதமே அங்கு எங்குமே இல்லை, இறைவன் ஒன்று அப்படின்னு இந்த மகான் நினைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகானுடைய இந்த கண் பார்த்தோம்னா அருள் அப்படியே அதிலிருந்து அருள் அப்படியே அந்த மழை பொழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கண்கள். ஒரு கையில் தடி வச்சுருப்பார், இன்னொரு கையில் அந்த நாய்கள் எல்லாம் ஒரு கயிற்றில் அப்படியே பிணைத்து கையில் பிடித்து கொண்டே இருப்பார். ஏதாவது உயிர் துன்புற்று இருக்குது அப்படின்னு நினச்சா அதற்கு மீது நாம் கண்டிப்பாக ஜீவகாருண்யத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் இவர் உணர்த்தியிருக்கார். திருப்பதி முதல் சென்னை வரை இவரோட பாதம் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான சித்துக்களையும் இவர் ஆடி காமிச்சிருக்கார். ஒரு முறை குப்புசாமி அப்படிங்கிற ஒரு பக்தர் இந்த மகானை பார்த்து இந்த மகானுக்கு உணவளிப்பதற்காக வருகிறார். அவருடைய என்ன பண்ணுறாருன்னா இந்த உணவு உட்கொண்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பதி இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி திருமலையை நோக்கி எல்லாரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வரிசையும் விடுறது. எல்லாரும் காத்துக்கிடக்கூடிய அந்த அற்புதமான நொடி வெங்கடேசனுடைய தரிசனம் செய்ய கொண்டதார். அந்த முறை வரும்பொழுது திடீர்னு அந்த வரிசையிலேயே இருந்த இந்த சுரக்காய் சித்தர் அப்படிங்கிற தாத்தா சுவாமிகளை காணும். எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த சுவாமிகளை தேடின்னு இருக்கும் பொழுது இந்த மகான் கர்ப்பகிரகத்திலிருந்து வெங்கடாச்சலபதி விக்கிரகத்தின் பின்னாடியிலிருந்து வெளியில் வந்தார் அப்படின்னால் இந்த மகானுடைய ஆற்றல் அப்பொழுதுதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது. ஒருத்தருக்கு முதுகில் ஒரு கொடூரமான கட்டி, அந்த கட்டிக்கு பேர் ராஜபிளவை அப்படிங்கிற ஒரு ரொம்ப கொடூரமான கட்டி. அது என்னதான் அவர் மருத்துவர்கள்கிட்டலாம் போனாலும் அது குணமே ஆகலை. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவாரை இலை அது பற்று போட்டு அதோட சாறு அது மேலே பிழிஞ்சு அப்படி செய்த காரணத்தினால்
அந்த கொடூரமான அந்த முதுகு கட்டியும் குணமானதாம். வாயிலா ஜீவராசிகள் கிட்டக்க எப்பொழுதுமே அன்பு காட்ட வேண்டும், ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத மகான் பல முறை உணர்த்தியிருக்கார். சுரக்காய் சித்தர் கிட்டக்க ஒருத்தர் செங்கல்வராயன் அப்படின்னு ஒருத்தர் வரார். வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து, சுவாமி நாங்கள் இந்த உணவை உட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னபோது சுவாமி உடனே எழுந்து, இல்லையா, ஒரு உயிர் உணவுக்காக ரொம்ப போராடி கொண்டிருக்கிறது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் போய் முதல்ல அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரேன். சுட்டெரிக்கக்கூடிய வெயில், அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த மகான் தலையில் வந்து அந்த ஒரு இது கட்டியிருப்பார், தலப்பாகை கட்டியிருப்பார். அந்த தலப்பாகையோட அப்படியே இந்த மகான் அப்படியே நடந்து போகிற அழகே அழகு. அந்த ஜீவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு, பசியில் ரொம்ப வாடிக்கொண்டிருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு. அதற்கு இந்த உணவு கிடைத்தாதான் அதோட உயிரே அதால் உயிரோடு வாழ முடியும் அப்படிங்கிற அற்புதமாக ரொம்ப கோரமான நிலையில் அந்த ஜீவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அற்புதமான மகான் அங்கு சென்று அந்த ஜீவராசிக்கு உணவளித்து அதோடைய உயிரை காப்பாற்றினார். அந்த உணவை கொடுத்து விட்டு வந்துவிட்டு இந்த மகான் மெதுவாக உட்கார்ந்து பிறகுதான் அவருடைய உணவை உண்டார். அப்படின்னால் அந்த மகான் பரப்பர ஜீவராசிகள் மீது எவ்வளவெல்லாம் அன்பு வைத்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மகானுக்கு பல ரொம்பவும் விசேஷமான சீடர்கள் எல்லாம் இருக்கார்கள். முக்கியமான சீடர்கள் பார்த்தோம் அப்படின்னால் வரகல் சட்டி பரதேசி, குமாரகுப்பம் சுவாமிகள், நந்தனார் சுவாமிகள், மடுகு சுவாமிகள், மந்த பரதேசி, மூடாலம்மா, மங்கம்மா ஆகியோர் இந்த மகானுடைய அற்புதமான சிஷ்யர்களில் விளங்குவார்கள். இவர்களில் மங்கம்மா தாயாருடைய சமாதி வந்து சுரக்காய சுவாமிகள் சமாதிக்கு அருகிலேயே உள்ளது. 1902ஆம் ஆண்டு இந்த மகான் சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள நாராயணவரத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு வந்துடுறார். இந்த மகான் சித்தியடைவதற்கு 2 நாட்கள் முன்னாடி என்ன சொல்கிறார்னா, என்னோடய உடலில் உஷ்ணம் ரொம்ப அதிகமாகிவிட்டது, அதனால் நிச்சயமாக எனக்கு எல்லாரும் தாங்கள் தண்ணீரால் எனக்கு அபிஷேகம் செய்து விடுங்கள். அடியார்கள் 100கணக்கான குடங்களை ஊற்றிக்கொண்டே வருகிறார்கள். அப்படியே நடந்து கொண்டே இருக்கு. இந்த மகான் சிரித்து கொண்டே அபயஹஸ்த முத்திரையை காமிக்கிறார். எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறார். வடக்கு நோக்கி இந்த மகான் அமர்றார். அடியார்கள் எல்லாம் கற்பூரமேற்ற சித்தர்கள் வந்து அவரோட அருகிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய புருஷோத்தமன் அப்படிங்கிற பக்தர் இருக்கார். அந்த பக்தருக்கு கிடைத்த பாக்கியம் இந்த மகான் இறுதியாக அந்த பக்தரின் தோளில் சாய்ந்து ஜீவசமாதி அடைந்து விடுறார். சேஷாத்ரி சுவாமிகள் கூட பார்த்துருக்கோம். சமாதியாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவருக்கு அந்த குடத்தால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். எனக்குள்ள சிவனும் பார்வதியும் வந்திருக்கா, இந்த குளிர்ஜனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தலையில் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்க சொல்லி சேஷாத்ரி சுவாமிகள் எல்லாரையும் பண்ணிப்பார். நாராயணவரத்தை தான் இந்த கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கார், பராசேஸ்வரர் கோவில், இது போன்ற அந்த சிங்கிரிகோனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த மகான் வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த சித்தர் சமாதிக்கு மேலே வந்து ஒரு அவருடைய கற்சிலை வடிவம் அமைத்து அந்த சிலைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். கருவறைக்கு ஒரு விமானம் அழகு சேர்க்கிறது. அப்புறம் எப்போவுமே அணையாத ஒரு அக்னிகுண்டம், அதுக்கு துனி அப்படின்னு பெயர். இந்த துனியை வந்து ஷிர்டி சாய்நாதர் பயன்படுத்தியிருக்கார், கொலகாமுடி பாபா பயன்படுத்தியிருக்கார். இந்த மகானும் எப்பொழுதுமே அணையாத இந்த அக்னி பகவான், அந்த அக்னி அங்கே எரிஞ்சு கொண்டே இருக்கும். நம்மளுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழைப்பதற்காகவே அந்த மகான் உருவாக்கியது அந்த அற்புதமான அக்னி. இந்த சேஷாத்ரி சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா, அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை வச்சுருப்பார். அப்பப்போ சுரக்காயை வந்து அந்த சுரக்காயெல்லாம் அவங்க கட்டி எல்லாரும் மகான் கிட்ட வேண்டின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எல்லா விதமான அந்த தோஷங்களும் விலகி அவர்கள் ஆசைப்படுவது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த மகான் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்தவர் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த மகானுக்கு ஒரு இஸ்லாமிய பக்தர் இருந்தார், காசிம் அப்படின்னு. அவர் வந்து ஞானாமிர்த ரசமோ அப்படின்னு தெலுங்கில் இவர் மீது அற்புதமான பாடல்களை ஏற்றிருக்கார். அப்படின்னா இந்த மகான் மதங்களை எல்லாம் கடந்து இறைவன் ஒன்று அப்படின்னு உணர்த்திருக்காருங்கிறதுக்கு இதுதான் அல்லவா அற்புதமான சான்று. சுரக்காய் சித்தர் அப்படிங்கிற இந்த மகான் வந்து நாராயணவனத்தில் இருக்கார். இந்த நாராயணவனத்தில் திருப்பதி போகிற வாய்ப்பு யாருக்காவது கிடச்சது, பாக்கியம் கிடச்சதுனால் கண்டிப்பாக இந்த 3 சன்னதிகளையும் நிச்சயமாக தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை எழுதி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சுரக்காய் சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த வரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.